தமிழக மக்கள் மன்னராட்சி வேணாம்னு முடிவு பண்ணி மக்கள் தலைவர் விஜய்க்கு வாக்களிக்க எப்பவோ தயாராகிட்டாங்க. இப்படி ஒரு நெருக்கடிய ஆளும் திமுக அவங்க கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. அதனாலதான் பொதுக்கூட்டம் போடுற இடங்கள்ல பவர் கட் பண்றதும், கொடி கம்பங்களை இடிக்கிறதும், தலைவர் விஜயோட பிறந்த நாளை மக்கள் விழாவா கொண்டாடுற தாவேக தொண்டர்களை தாக்குறதுன்னு தொல்லை கொடுத்துட்டு இருக்காங்க. கடைக்கோடி தொண்டனுக்கு ஒரு பிரச்சனைனாலும் நான் கேட்பேன்னு அரசியல் தலைவர்கள் சொல்லுவாங்க. ஆனா அதை செய்வாங்களான்னு கேட்டா வாய்ப்பில்லை. ஆனா நம்ம தலைவர் விஜய் அவரோட வாழ்த்து பேனரை வச்சதுக்காக ஆளும் குண்டர்களால் தாக்கப்பட்ட தன்னோட கடைக்கோடி தொண்டர்களுக்கு தொலைபேசி மூலம் நலம் விசாரிச்சிருக்காரு. தாவேகா மக்கள் கிட்ட பெற்று வரும் செல்வாக்கை எப்படியாச்சும் குறைக்கணுங்கிறதுல குறியா இருக்கு ஆளும் திமுக. ஆதரவு ஊடகங்கள் எல்லாம் எங்கடா தாவேகா நிர்வாகிகள் தப்பு பண்ணி மாட்டுவாங்கன்னு காத்திருக்கிறாங்க. அப்படி தப்பு பண்றவங்க யாருங்கிறதையும் பொது செயலாளர் என் ஆனந்த் தெளிவா பேசியிருக்காரு. இப்போது ஒரு புதுசா ஒரு ட்ரெண்ட கத்துக்கினாங்க. ஏதாவது ஒண்ணுன்னா ஒரு கழுத்துல நம்ம துண்டை போட்டுக்கிடும், நீ எதையாவது ஒரு பிரச்சனையை பண்ற மாதிரி அப்படி பண்ணா டிவிகே நிர்வாகி இதை செய்தார், டிவிகே நிர்வாகி அதை செய்தார்னு அவரு பார்த்தா 10 நாளைக்கு முன்னாடி தான் மாற்று கட்சியில இருந்து வந்து சும்மாவே ஒரு தொண்டை போட்டு பாரு எதையாவது ஒண்ணு. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அவர் பாத்தீங்கன்னா வந்து 10 நாள் 12 நாள் தான் ஆயிடுச்சு. பிறகு அவர் ஒரு துண்டை போட்டுக்கினார். உடனே அவர் டிவிகே நிர்வாகி எதுவா இருந்தாலும் சரி உடனே அந்த ஒரு நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா டிவிகேனாலே அப்படி ஒரு பயம். ஏன் அப்படி இருக்குதுன்னே தெரியல. எவ்வளவுதான் நெருக்கடிகளை கொடுத்தாலும் தாவேகா எதையும் எதிர்கொள்ளுங்கிற எச்சரிக்கை தான் ஆளும் மன்னர்களுக்கு நாம சொல்லும் செய்தி.